வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோல நம்மளோட பாரம்பரிய உணவான சாமை அரிசிய பத்தி தான் தெளிவா பார்க்க போறோம். இப்ப நம்ம எல்லாருமே ஒயிட் ரைஸ், ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட் மாதிரியான உணவுகளுக்கு அடிமையாயிட்டோம்னு தான் சொல்லணும். அதனால தான் சுகர் ப்ராப்ளம், பாடி வெயிட் இன்கிரீஸ் ஆகுறது, கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம், டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் அதிகமாகிட்டு இருக்கு. ஆனா நம்ம முன்னோர்கள் என்ன சாப்பிட்டாங்கன்னா, சிறுதானியங்கள மட்டும் தான் சாப்பிட்டாங்க. அதுல முக்கியமான ஒண்ணு தான் இந்த சாமை அரிசி. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, சாமை அரிசினா என்ன? அது என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்கு? தினமும் சாப்பிட்டா என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு தான் எல்லாத்தையும் தெளிவா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சாமை அரிசினா என்னன்னு பார்ப்போம். சாமை அரிசி ஒரு வகை சிறுதானியம். இங்கிலீஷ்ல இத லிட்டில் மில்லட்னு சொல்லுவாங்க. இது சீக்கிரமாவே டைஜஸ்ட் ஆயிரும். இதுல லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கு. நார்ச்சத்தும் அதிகமா இருக்கு. அதனால உடம்புக்கு ரொம்பவே நல்லது. சாமை அரிசியில இருக்கிற சத்துக்களை பத்தி பார்ப்போம். ஃபைபர், அயன், கால்சியம், மெக்னீசியம், புரதச்சத்து, விட்டமின் பின்னு எல்லாமே இருக்கு. இது எல்லாம் உடலோட வளர்ச்சிக்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் ரொம்பவே உதவி செய்யும். சாமை அரிசியோட நன்மைகளை பத்தி பார்ப்போம். சாமை அரிசியோட ரொம்ப பெரிய நன்மை என்னன்னா சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும். சாமையில லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கு. அதனால உடல்ல சர்க்கரையோட அளவை திடீர்னு உயர்த்தாது. அதனால டயபெட்டிஸ் உள்ளவங்க, ப்ரீ டயபெட்டிஸ் உள்ளவங்க, குடும்பத்துல சுகர் ப்ராப்ளம் ஹிஸ்டரி உள்ளவங்க இந்த சாமை அரிசியை சாப்பிடலாம். அடுத்ததா சாமையில நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதுனால வயிறு ரொம்ப நேரம் ஃபுல்லா இருக்கிற மாதிரியே இருக்கும். அதிகமா சாப்பிடுற பழக்கமும் குறையும். உடல் எடை மெதுவா குறைய ஆரம்பிக்கும். வெயிட் லாஸ் டயட்டுக்கு சாமை ரொம்ப நல்ல ஃபுட்னே சொல்லலாம். சாமை அரிசியில் இருக்கிற நார்ச்சத்து குடல் இயக்கத்தை சீராக்கும். மலச்சிக்கல் பிரச்சனையே குறைக்கும். வயிற்றுப்புண் மாதிரியான பிரச்சனைகள் இருந்தா சரியாகும். செரிமான பிரச்சனை உள்ளவங்களுக்கு சாமை அரிசியை சேர்த்தா நல்ல பலன் கிடைக்கும். சாமை அரிசியில இரும்பு சத்து அதிகமா இருக்கு. அதனால ரத்த சோகை குறையும். உடல் சோர்வு இருந்தா குறையும். பெண்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஃபுட்னே சொல்லலாம். குறிப்பா மாதவிடாய் காலத்துல இருக்கிற பெண்கள், கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள் இந்த சாமை அரிசியை கண்டிப்பா உணவுல சேர்த்துக்கோங்க. சாமை அரிசியில இருக்கிற நார்ச்சத்தும் மெக்னீசியமும் கெட்ட கொழுப்பை குறைக்கும். நல்ல கொழுப்பை அதிகரிக்கும். ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும். அதனால இதய நோய் அபாயமும் குறையும். சாமை அரிசியில கால்சியமும் மெக்னீசியமும் இருக்கிறதுனால எலும்புகள் வலுவாகும். மூட்டு வலி இருந்தா குறையும். வயசானவங்களுக்கு ரொம்பவே நல்லது. யாரெல்லாம் சாமை அரிசியை சாப்பிடலாம்னு பார்ப்போம். சுகர் ப்ராப்ளம் உள்ளவங்க, பாடி வெயிட்டை குறைக்க நினைக்கிறவங்க, குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், வயசானவங்க, ஜிம்முக்கு போறவங்க, அதாவது எல்லா வயதினருமே சாப்பிடலாம். சாமை அரிசியை எப்படி சாப்பிடலாம்னு பார்ப்போம். சாமை அரிசியில சாதம், உப்மா, இட்லி, தோசை, கஞ்சி, பாயாசம்னு சமைச்சு நீங்க குடும்பத்தோட சாப்பிடலாம். ஒயிட் ரைஸுக்கு பதிலா வாரத்துல 2ல இருந்து 3 தடவை சாமை அரிசியை சேர்த்தாலே போதும். அடுத்ததா கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை பத்தி பார்ப்போம். முதல்ல கம்மியான அளவுல இருந்து சாப்பிட ஆரம்பிங்க. தினமும் ஒரே சிறுதானியத்தை மட்டும் சாப்பிடாதீங்க. மாறி மாறி எல்லா சிறுதானியங்களையுமே சாப்பிட ஆரம்பிங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஹெல்த் டிப்ஸுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.